செட்டுக்குள்ள படம் எடுக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு கடினமான விஷயம் தான். ஆனா வந்து உங்களுக்கு ஒருத்தர் லைவ் லொகேஷன்லயே உங்களோட திரைப்படங்கள் பெரும்பாலும் அமையுது. எப்பயுமே வந்து நம்ம வந்து இயற்கைக்கு இதா போக முடியாது. கருப்பு வெள்ளை கண்கள் நீங்க கலரான உலகத்தை பாக்குறீங்க. மனித குலத்தால இயற்கைக்கு நிகரா எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு தண்ணி இருக்குல்ல, ஒரு சொட்டு நீங்க கடல்ல போனீங்கன்னா தாழ முடிஞ்சா தண்ணி தான் தெரியுங்க, அதை எடுத்து குடிக்க முடியாது. ஒளிப்பதிவாளரா வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து நீங்க நிறைய படங்கள் தொடர்ந்து படங்கள் பயணிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப ஸ்டாண்ட் பையா இந்த படத்துல நம்ம கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்ச படங்கள் ஏதாவது உங்களை தவற விட்டுருக்கீங்களா? இந்த படத்துல நம்ம ஒர்க் பண்ணி அவங்க கதை கேட்டுட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் ஆனா வந்து அது ஒரு சில காரணங்களால பணியாற்ற முடியாம போயிருக்கும். அப்படி நீங்க ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அது இப்போ தெலுங்குல என்ன கூப்பிட்டாங்க ஒரு பிலிம், கீதா ஆர்ட்ஸ்ல இருந்து நாகசேதி சார் பண்றாரு, சந்து முண்டுட்டி கார்த்திகேயா 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆமா, தேசிய. அவங்க வந்து பேசினாங்க, கூட்டு போய் நான் பண்ண கொஞ்சம் டைம் மட்டும் ரொம்ப ஒரு 1 year 1.5 year அந்த மாதிரி ரொம்ப ப்ரொலாங் பண்ணி ஒரு டைம் கேட்டாங்க. ஸோ அந்த டைம் என்னால் இது பண்ண நான் போய் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் சும்மா அது ஸ்கிரீன் டெஸ்ட் பேக்கப் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து ஒரு 3-4 months ஒர்க் பண்ணேன் நான். அப்புறம் அதுக்கு டைம் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுனால வர முடியாமல் போச்சு தெலுங்குல. அதே மாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ரோசாக்னு ஒரு ஃபிலிம் இருந்துச்சு, மம்முட்டி சார் படம், மிகப்பெரிய பாராட்டு. அந்த படம் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு, அது நான் தான் பண்ண வேண்டியது. மம்முட்டி சாரே சொல்லியிருந்தாரு நீங்க தான் பண்ணணும். ஆமா, மம்முட்டி சாரே எனக்கு பேசுறாங்க ஃபோன் பண்ணி இந்த அந்த டிசைன்லாம் நான் பார்த்து சாரை போய் வர பார்த்துட்டு வந்தேன். என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தமிழ்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு. கௌதம் சாரோட ஒர்க் பண்ண முடியாமல் போன படங்கள், அப்புறம் ராம் கூட ஒர்க் பண்ண முடியாமல் கட்டட தமிழ் பண்றதா இருந்துச்சு முதல்ல நீங்கள. அப்புறம் உங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒத்துக்கல. அப்புறம் இப்ப இந்த 7 கடல் 7 மலை படம் வரல. அதே மாதிரி வந்து ஒரு பிரபுசாமன் சாரோட அந்த படம் எஸ்ஆர் பிரபாவோட சுந்தரபாண்டி ஒர்க் பண்றதா இருந்துச்சு, அதுவும் பண்ண முடியல. அப்புறம் வந்து சசிகுமார் சாரோட ஒரு படம் பேசிட்டு இருந்தோம், அதுவும் ஒர்க் பண்ண முடியாம போச்சு. அப்பப்போ அங்க நீங்க பயணித்த டைரக்டர்ஸ்ல வந்து எல்லாருமே ஒரு ஸ்பெசிபிக்கா வித்தியாசமா படம் பண்ணக்கூடியவங்க. மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், ராம் சாரா இருக்கட்டும், லிஜோ சாரா இருக்கட்டும், அப்புறம் மிதுமேல் தாமஸ் இருக்கட்டும், பாலா சாரா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப சதீஷ் செல்வகுமார் கூட இப்ப ஒரு படம் பண்ணிருக்காரு, இப்ப அடுத்து வித்தியாசமா பண்றாரு. சோ அவங்கள்ட்ட நீங்க கதை சொல்றப்ப ஏதாவது சஜஷன் சொல்றீங்களா சார்? இந்த காட்சிகள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இல்ல, ஜென்ரலா பேசுவோம். ஜென்ரலா ஒரு கதையை பத்தி பேசும்போது எனக்கான ஒப்பீனியன்லாம் இருக்கும், கேள்விகள் இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு, அப்படி ஒரு சில நேரங்கள்ல அதை வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில நேரங்களில் நான் தப்பா கேட்டிருப்பேன், சில நேரங்கள் அந்த சீனே இல்லாம போகும். அப்படின்னு அந்த டிஸ்கஷன் இருக்கும். அது இருந்தாலும் ஏன்னா சம புரிதல்கள் இருந்தாதான் நீங்க வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். அவங்க என்ன எடுக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், இந்த கதைக்குள்ள என்ன தேவைப்படுது, டைரக்டரா அவங்க என்ன விஷன் இருக்காங்க, ஒரு கேரக்டர் எப்படி பாக்குறாங்க, அந்த கேரக்டரை வந்து எப்படி போர்ட்ரே பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். அவங்க வந்து ஒரு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க சினிமால மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு தொழில்னு சொல்லக்கூடாது, பொக்கிஷமான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது நீங்க ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கீங்க, அந்த படத்துக்கு 2 வருஷம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீங்க பதில் சொல்லணும். ஏங்க அப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கிற பாசிட்டிவா கேட்கறவங்க சார் வேற லெவல் சார் அப்படின்னு அன்னைக்கு நீங்க நடந்ததெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணி அது இப்படி நடந்துச்சு அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா பண்ணாட்டிங்களோ அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைச்ச, நீங்க உருவாக்கணும்னு நினைச்ச விஷயங்களை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சுருக்கி 2 மணி நேரம் ஆகணும் ஒவ்வொரு கதையும், இல்லையா? அதை ஜூஸ் ஆகி பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதுவும் குறிப்பா ஆர்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம அதுல இருக்கோம்னா ரொம்ப பெருமையும் சந்தோஷமா போடணும். அப்படிதான் நான் பாக்குறது. நீங்க வந்து ஒரு பேட்டியில சொல்லிருப்பீங்க, பத்திரிகை பேட்டியில நீங்க சொன்னது என்னன்னா, ஐ வாண்ட் டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படின்னீங்க. நீங்க பொதுவா வாழ்வியல் ரீதியான படங்கள் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி ஜேனரால நீ கமர்ஷியல் படம், நீங்க எந்த மாதிரி கமர்ஷியல் படம் பண்ண ரொம்ப ஆசை சார்?
கமர்ஷியல், அதாவது மிஸ்டேக் ஏதாவது தப்பா நான் சொல்லிருக்கேன். இல்ல நான் சொன்ன மீனிங் வந்து என்னன்னா, ஓடுற படங்கள் தான். படங்கள் ஓடுற கமர்ஷியல் தான். வெற்றி படங்கள் தான் கமர்ஷியல் நம்ம சொல்றோம். எல்லா ஜேர்னல்லையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை எனக்கு. எல்லா ஜேர்னல்லையும் ஒர்க் பண்ணணும், எல்லா ஸ்டார் கூட ஒர்க் பண்ணணும், எல்லா டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். பெஸ்ட் டைரக்டர்ஸ், நியூ கமர்ஸ் அண்ட் எப்படி சொல்றது, நம்ம அதான் சொன்னோம் இல்லையா, நீங்க அந்த உலகத்துல எங்கனாலும் போக முடியும்ன்ற அந்த மனநிலையோட நீங்க இருக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்க விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும் ஒர்க் பண்ணலாம். எல்லாமே நம்ம எப்படி சொல்றது, எந்த பிளாட்ஃபார்முக்குள்ள போனாலும் அடாப்ட் ஆகி ஒர்க் பண்ற மனநிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். என்னால எல்லாமே அப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப அடுத்த கட்டமா வந்து முக்கியமா பேசப்பட்ட படம் வந்து இப்ப சித்தா சென்ற இடத்துல பல விருதுகள் குவிச்சது. நீங்க சொன்ன அதே இதுலயே வருது. ஏன்னா வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சது சித்தா. சோ இப்ப அந்த இயக்குனர் எஸ்.சி. அருண்குமார் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப படங்கள் போயிட்டு இருக்கு. மிக முக்கியமா என்ன அப்படின்னா, விக்ரம் சார் அடுத்தது ஒரு இயக்குனரா மிகப்பெரிய லெவல்ல பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு இயக்குனர், அப்புறம் நடிகராகவும் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிற வந்து எஸ்.ஜே. சூர்யா சார், அவர் கூட டிராவல் பண்றீங்க. மலையாளம் உங்களுக்கு யூஸ்வலா மலையாளம் உங்களுக்கு ஒரு பங்கடைய ஃபார்மேட் இருக்கு, சூரஜ் வஞ்சனமுடு சார். இந்த மாதிரி முக்கியமான நடிகர்களோட டிராவல் பண்ணிருக்கீங்க. அது எப்படி வந்துட்டு இருக்கு சார் படம்? நல்லா வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா நம்ம தனியா டீட்டெயிலா பேசலாம். ப்ராசஸ்ல இருக்கு படம். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரி விஷயங்கள் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நீங்க சொல்ல வேணாம், சில விஷயம் ரிவீல் பண்ண முடியாது உங்களால. அது எந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த காம்பினேஷனே ரொம்ப பிரமாதமான ஒரு காம்போ. அது சித்தால எப்படி நீங்க ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ஃபிலிம்லயும் ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு டைரக்டர். அது ரொம்ப கமர்ஷியலா, நீங்க கமர்ஷியல்னு சொல்ல முடியாது, மறுபடியும் தப்பா சொல்றேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிச்சயமா இதை வேற ஒரு இதுல பேசுவோம். அப்படி ஒரு எல்லாருமே பேசுற கொண்டாடுற ஒரு படமா இருக்கும். இது எத்தனை நாட்கள் இப்ப முடிஞ்சிருக்கு சார்? இப்போதைக்கு படம் இப்போ 50% முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 50% ஷூட் இருக்கு. இப்ப அடுத்து உங்க ஒளிப்பதில ரொம்ப ரிலீஸ்க்கு தயாராகிற படம் 2 படங்கள் சார். ஒண்ணு மலை, வடிவேல் சார் கூட டிராவல் பண்ணிட்டீங்க. அடுத்து நீங்க ஒரு நகைச்சுவை நடிகரா வந்து யோகி சார் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க. அது எப்படி வந்திருக்கு சார் மலை? நல்லா வந்திருக்கு. அது ஒர்க் போயிட்டு இருக்கு இப்போ. அதனால வந்திருக்கு. அது ரிலீசிங் எப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடும். அது எந்த மாதிரி விஷயங்கள் பேசிருக்கு சார் அந்த மலையில? அதுல வந்து ஒரு முக்கியமா இப்போ கூட சேர்ந்து இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடிங் நடந்தது இல்லையா, அது மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடிங் தான் அதுவும். என்னன்னா அந்த அந்த இப்போ அது ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆக்சுவலி தள்ளி போயிட்டு இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால படம் கொஞ்சம் தாமதமாயிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு கதையா இருக்கும். அது லேண்ட்ஸ்லைடிங் தான் வந்து மலைச்சரிவுல நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல், அதுக்குள்ள இருக்கிற ஒரு அரசியல் சொல்ல முடியுமான்னு சொல்ல, ஒரு சோசியலான ஃபிலிம் தான். சமீபத்துல நீங்க ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ண படம் எது சொல்லுங்க சார்? ரொம்ப செலக்டிவா தான் நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். சமீபத்துல ஒரு பெங்காலி ஃபிலிம் ஒண்ணு பார்த்தேன். அதுல ஃப்ரெண்டு சொல்லி ஒண்ணு பார்த்தேன், லேபர் ஆஃப் லவ். அந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேருமே வேலைக்கு போறவங்க. ஒய்ஃப் வந்து காலையில வேலைக்கு போவாங்க, போயிட்டு சாயங்காலம் வருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் வேலைக்கு கிளம்பி போவார், போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலைல வருவார். இவங்க காலைல கிளம்பி போறப்போ அவர் வேலையை முடிச்சுட்டு வருவாரு. வந்து துணியெல்லாம் துவைச்சு போட்டு சமையல் பண்ணி வச்சு ஒய்ஃபுக்கு எடுத்து வச்சுட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஒய்ஃப் வந்து போன் எடுக்க முடியாது. இவர் வந்து படம் தூங்கிட்டு திரும்ப ஒரு கிளம்பி போகும்போது அவங்க வருவாங்க. அவங்க மீட் பண்ணிக்கவே முடியாது. ஒரு எந்த அவங்க மீட் பண்ற இடம் வந்து போகும்போது அவங்க வர்றது, அவருக்கு வர்றது தான். பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். அது டயலாகே கிடையாது படத்துல, மியூசிக் கிடையாது, மியூசிக் டைரக்டர் கிடையாது, டயலாக் கிடையாது, வெறும் சவுண்ட் மட்டும் தான் இருக்கும் அந்த படத்துல. உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு சீனும் உங்களை அப்படி கிடத்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்த படம். அந்த மாதிரி பாக்குறதுதான். பொதுவா அதுலயும் ரொம்ப வாழ்வில் ரீதியா தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சஞ்சீல பன்சோட ஹிராமட்டில பார்த்தேன். ரொம்ப ஒரு உண்மையான சில விஷயங்கள் பேசியிருந்தது சார். அதாவது ஒரு சிஸ்டம் அப்ப இருந்தது, அதை கொண்டு வந்து பேசுறாங்கன்னா அது பெரிய விஷயம். அது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி அப்புறம் நார்கோஸ் பார்ப்பேன். அப்போ எல்லாமே பார்த்துட்டு தான். இப்ப சார் இந்த ராயன் படம், தனுஷ் சார் படம் பிரமாதமா இருந்துச்சு. நடிகரா பாத்தீங்க, இப்ப இயக்குனரா பேசுனீங்களா நீங்க? அவர்கிட்ட பாத்துட்டு சார்ட்ட சொல்லி பண்ணேன். ரொம்ப பெருசா வந்திருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். சார் கூட படம் ஒர்க் பண்றது பேசுறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு, அவர் டைரக்ட் பண்ணி பண்றதுக்கு. எனக்கு இந்த வேலைகள் கொஞ்சம் அதனால டைம் பண்ண முடியல. அடுத்து பண்ணுவோம் நினைக்கிறேன். நிறைய இளம் இயக்குநர்கள் படம் பண்றாங்க. அதுல நீங்க பர்டிகுலரா இந்த டைரக்டர் கூட எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க படங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே சமயம் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணா நான் வேற மாதிரி விஷயத்த நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா சார்? யாராவது இயக்குநர்கள் இருக்காங்க? இல்ல, எல்லா இயக்குநர்களுமே இன்னைக்கு இப்போ நீங்க ஒர்க் பண்ற இயக்குநர் எல்லாருமே பெஸ்ட் பண்றாங்க.
நீங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு எல்லாத்தோடைய ஒர்க்குமே பாத்தீங்கன்னா. ஸோ சினிமாட்டோகிராஃபரா எல்லாரும் கூட டிராவல் பண்றதுதான் ஹாப்பியா நினைப்பேன். அப்படிதான் மனநிலையா இருக்கு. இவர்கிட்ட பண்ணா நல்லா இருக்கும், அவர்கிட்ட பண்ணா நல்லா இருக்கும் அப்படி இல்லை. த பெஸ்ட் எல்லாருமே த பெஸ்ட் தான் பண்றாங்க. சும்மா வார்த்தைக்காக சொல்லவில்லை. ஏன்னா எல்லாருமே அந்தந்த எஃபர்ட் போட்டு பண்றாங்கல்ல. சினிமாக்குள்ள வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணும்போது நிச்சயமா எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான், ஃபுட்டாரி பண்ணிட்டே இருக்கலாம். ஃபோட்டோகிராஃபி இப்போ தொழில்நுட்ப ரீதியா மிகப்பெரிய லெவல்ல நீங்க முன்னாடியே குறிப்பிட்டது போலதான் அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல சினிமா இருந்தது. அதுக்கப்புறம் அதான் அது அப்போ ஃபிலிம்னாலும் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா அது மாதிரி இருந்து அப்புறம் டிஜிட்டல் ஃபார்ம்லாம் இப்போ வந்திருக்கு. இது எந்த தொழில்நுட்பம் சார் உங்களை ரொம்ப கவர்ந்த தொழில்நுட்பம்னா நீங்க இதை சொல்லுவீங்க சார்? டிஜிட்டலா, ஃபிலிமா, ஈஸியா பார்வையாளருக்கு சில விஷயத்த எல்லாமே கடத்துது. எல்லாமே விஷுவல் மீடியாங்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு பொக்கிஷம் பொழுது கடத்துதுன்றீங்க. இதுல ரொம்ப நீங்க ரசிச்சு எந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? இல்ல, அது தொழில்நுட்பம் வந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு காலத்துலயும் மாறுறதுதான். இப்போ நம்மளே வந்து 5 வயசு இருக்கும் வேற மாதிரி இருப்போம், 10 வயசு வேற மாதிரி இருப்போம். அதுதான் அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி தான். பிளாக் அண்ட் ஒயிட் அப்புறம் கலர் வந்துச்சு. எல்லாமே ரசிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து அது பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டிங் ரேஷியோ வேறையா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலருக்கான லைட்டிங் ரேஷியோ வேற. இன்னைக்கு கலர்லயே ஈஸ்ட்மன் கலருக்கு வேற, RGBக்கு வேற பேஸ் ரேஷியோ, டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு இன்னைக்கு வேற ரேஷியோ. இதுக்கடுத்து நாளைக்கு வந்து இன்னும் டெக்னாலஜி இன்னும் போயிட்டு இருக்கு. நியூட்ரான் வரப்போகுது. அதுல வந்து எல்லாத்தையும் எல்லா தருணத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அப்படிதான் பாக்குறோம். இதுதான் பெஸ்ட், இது பெஸ்ட் இல்ல, இது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னு ஒரு காலம் இல்லவே இல்லை. எல்லா காலத்திலயும் அது அந்த இதை வந்து அது வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி தான் அதை கடந்து வரணும். இன்பிட்டிவ்ல நான் வந்து இன்னைக்கு இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு இந்த ஃபில்மோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கும். அது வந்து இழப்பா தான் பாக்குறேன். ஒரு கிரியேட்டரா டிஜிட்டல் மட்டுமே இருக்கவங்களுக்கு ஃபில்மை பத்தி எப்படி தெரியாம போயிருக்கலாம். ஃபில்ம்லயே வேணாம் முடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு டிஜிட்டல் என்னாச்சுன்னே தெரியாம இருக்கும். ஃபில்ம்லயே முடிச்சிருப்பவங்க இருப்பாங்கல்ல. இப்போ நம்மளாம் ஃபில்ம், பிளாக் அண்ட் ஒயிட், கலரு, இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இருக்குல்ல. உங்களை மனம் கவர்ந்த ஒளிப்பதிவாளர் சொல்லுங்க. மனம் கவர்ந்த ஒளிப்பதிவாளர் நிறைய இருக்காங்க. நான் தான் பர்டிகுலரா சொல்ல இதுவா இருக்கும். பிசி சார் இருக்காரு, ரவிவர்மன், சந்தோஷ் சார், ரவி சந்திரன், எல்லாமே நிறைய இருக்காங்க. சுதீப் சட்டர்ஜி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது மாதிரி ரோஜர் டிகின்ஸ், இமானுவேல் லுபன்ஸ்கி, உங்களுடைய நெருக்கமா உங்கள்கிட்ட ரொம்ப சில ஒளிப்பதிவாளர் நம்ம கூட ரொம்ப நெருங்கின தொடர்புல இருப்பாங்க. அப்படி எந்த ஒளிப்பதிவாளரை நீங்க சொல்லலாம்? பிசி சார் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப விஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவிவர்மன் சார் பேசுவாரு. அவருக்கு சாருக்கு இப்ப கூட ஃபோன் பண்ணி இப்பதான் நேஷனல் அவார்டுக்கு விஷ் பண்ணாங்க. பொன்னியின் செல்வனுக்கு ஆர்டி ராசி சார் பேசுவாரு. அப்புறம் ரவிச்சந்திரன் சார் பேசுவாரு. நிலவு சார், மணிகண்டன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். மணிகண்டன் மணிகண்டன் வந்து எனக்கு வந்து ரெகுலரா நாங்க பேசுவாங்க. பெரிய 30 நட்புல இருக்கும் அப்ப இருந்து. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்டா இருக்கும். அப்படி அப்புறம் நம்ம பிரேம், அவரும் எனக்கு ரொம்ப அப்படி ஒரு பெரிய டிராவல் போயிட்டு இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்களா சார் ஒளிப்பதிவாளர்கள், அதுல வந்து இப்ப அடுத்த அப்கமிங்கா உங்களுடைய திரைப்படங்கள்லாம் வெளியாக இருக்கு. அப்படி நீங்க ரொம்ப காத்து கொண்டிருக்கிற படம்னா எதை சொல்லுவீங்க? நீங்க சில ஒளிப்பதிவாளர்கள் சொன்னீங்கல்ல, இப்ப நிறைய பேர் நீங்க கேட்ட மெய்யழகன் நான் பண்ண வேண்டியது ஆக்சுவலி மெய்யழகன் சார். அப்போ நான் வந்து இந்த தெலுங்கு படம் சொன்னேன்ல, அங்க போனப்போ இது எதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லட்டா இங்க இருந்து எதையாவது பண்ணிருக்கேன். அப்புறம் நான் வந்து சரி ஓகே அவர்கிட்ட திரும்ப நான் பேசினேன். அவன் சார் பிசி சார் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்ததுல. ஆமா சார், பிசி சார் ஃபர்ஸ்ட் பண்றது. அப்புறம் அதுக்கு அடுத்து நான் பேசும்போது சொன்னார்ல, சார் பண்றது இல்ல பிள்ளைற பண்ணிச்சு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ புதுமையா பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய இயற்கை ஒளியில படம் எடுக்கிறதுன்னு, செட்டுக்குள்ள படம் எடுக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு கடினமான விஷயம் தான். ஆனா வந்து உங்களை பொறுத்தவரை லைவ் லொகேஷன்லயே உங்களோட திரைப்படங்கள் பெரும்பாலும் அமையுது. அது நீங்க என்னென்ன விஷயங்கள் இப்ப இம்ப்ளிமெண்ட் நிறைய பண்ணிருக்கீங்க, அடுத்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க சார்? இல்ல, எப்பயுமே இயற்கை தான். எப்பயுமே வந்து நம்ம வந்து இயற்கைக்கு இதா போக முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. அண்ட் நம்ம வந்து டே பை டே இயற்கையோட மட்டும்தான் இருந்தாகணும். நீங்க எந்த காலத்துல பிக்சர் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா ரொம்ப பிரமிப்பா வந்து யோசிக்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட் ஐஸ், கருப்பு வெள்ளை கண்கள்ல தான் நீங்க கலரான உலகத்தை பாக்குறீங்க. கண்ணு நிஜமே கலர் பார்த்து. ஸோ இயற்கைக்குள்ள அவ்வளவு இருக்கு. நீங்க உட்காந்து யோசிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கோம். நான் டே பை டே நேச்சுரலோட மட்டும்தான் கனெக்டடா இருக்கேன். அது மட்டும்தான் எனக்கு பிடிச்சது இருக்கு. அது மட்டும்தான் தொடரணும்னு நினைக்கிறேன்.
அவ்வளவு ரசிச்சுட்டே இருக்கேன் நான். சம்டைம்ஸ் அது வந்து என்னப்பா ரொம்ப ஓவரா சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லை சார், இல்ல அப்படி இருக்கும். பட் அது உண்மை அதான். நீங்க உதாரணத்துக்கு வந்து நம்மளால மனித குலத்தால இயற்கைக்கு நிகரா எதுவுமே செய்ய முடியாது. நீங்க நம்ம அந்த ரயில் கட் பண்றோம்ல, இது கூட உருவாக்க முடியாது இல்லையா? 1/3 வந்து 3 பங்கு தண்ணி. அடுத்து வந்து வேர்ல்டு வாரே வந்து தண்ணிக்கு தான். அதை எடுத்து குடிக்கவே முடியாது. அவ்வளவு தண்ணி இருக்குல்ல. ஒரு சொட்டு நீங்க கடல்ல போனீங்கன்னா தாகம் மட்டும் தண்ணி தான் தேடுவீங்க. அதை எடுத்து குடிக்க முடியாது. இன்ஃபினிட்டி நமக்கு தெரியவே தெரியாது. ஆகாயம் அதோட இன்னும் எத்தனை சூரியன்கள் இருக்கு தெரியாது, இன்னும் எத்தனை கோள்கள் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எர்த்து, இந்த டெப்த் நமக்கு புரியவே புரியாது. இந்த ஆழமும் தெரியாது, அந்த நீளமும் தெரியாது இல்லையா? காத்த நம்ம இன்னும் கண்ணில் பார்க்கவே இல்லை. அதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, மொத்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? தீயின் சுவை தெரியாது நம்மளுக்கு, பார்க்கதான் முடியாது, என்ன டேஸ்ட் தெரியாது, அதை நீங்க எதுவும் பண்ணிக்கிற முடியாது. ஸோ இப்படி ஒண்ணு இருக்கும்போது இதை பார்த்து பிரமிச்சுதான் நம்ம நிக்க முடியுமே ஒழிய இதுக்குள்ள நீங்க ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அது ஒரு செடி போல கொடி போல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கலாம். அது கூட அப்படி மட்டும் போகணும். மலை சார்ந்த இடம், நிலப்பரப்பு, இதுல படம் பண்ணிட்டீங்க. அடுத்து கடலும் கடல் சார்ந்த பகுதி நாங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தெரியல. அது எப்படி அமையுது அதான் தெரியும் உங்களுக்கு. அமைஞ்சா பண்ணலாம் நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். அதாவது இவ்வளவு தூரம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அது இல்லாம எங்களுக்கு என்ன வாழ்வியல் ரீதியா பண்றதுங்கிறது வந்து ஒரு சில நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஒளிப்பதிவுல. ஆனா முக்கியமா குறிப்பா வந்து இன்னைக்கு நாங்க தென்னிந்திய சினிமால நாங்க சொல்லிட்டே இருக்கோம், எங்க போனாலும் தேனீஸ்வர் சார் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாருன்னு. அது எங்களுக்கு பெரிதளவுல வந்து என்னன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பெரிதளவுல இருந்தாலும் செட்ல பிரம்மாண்டமா எடுக்கிற பாடல் காட்சிகளா இருக்கட்டும், ஆனா இருந்தாலும் வந்து எங்களுக்கு வாழ்வில் ரீதியா இருக்கக்கூடிய படங்கள் நீங்க தொடர்ச்சியா தரணும் அப்படின்னு நாங்க ரொம்ப நிச்சயமா. அதான் நேச்சரோட டிஸ்கனெக்ட் ஆகாம நேச்சரோட கனெக்டடா இருக்கணும். அது எல்லாமே அங்கேயே இருக்கு. அதான் இப்ப நம்ம திரும்ப சொல்றது. நம்ம அதை விட்டு நம்ம செயற்கை ஆர்டிபிஷியலா இந்த பில்டிங் இந்த மட்டும் தான் நம்மளால படிக்க முடியுமே ஒழிய நம்மளால அது இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ அது கூட சேர்ந்து இயற்கை, வாழ்வியல், உணர்வு அதெல்லாம் அது கூட கனெக்டட் ஆனதுன்னு அப்படிதான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பயணம் இருக்கும். இவ்வளவு தூரம் எங்களோட நீங்க நிறைய விஷயம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களுடைய சேனல் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.